விகேவோட பாடி காணாம போனதுனால மண்டை காஞ்சு போயிருக்காரு ராவணன். என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த பாடியை வச்சு தான் அந்த ஜனனியை உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே, யார் எடுத்துகிட்டு போனதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திக்கிட்டே போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நல்லா குடின்னு குடிக்கிறாரு. அதில் அப்படியே மயங்கி போய் கிடக்குறாரு. சார் போதும் சார் போதும், குடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மணன். இல்லை, எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மொடா குடிக்கிறாரு. நேராக அவரே கார் எடுத்துக்கிட்டு ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வராரு. சார் சார் அப்படின்னு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வராரு. என்ன தம்பி, என்ன இப்படி கிடக்க, என்னாச்சு, எதுக்குப்பா இவ்வளோ குடிச்சிருக்க, கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு குணசேகரன். டே கதிரே, ஞானம், இங்கே வாங்கடா, தம்பி பாடுறா எப்படிப்பட்ட நிலையில இருக்கு, இப்படியே கார் ஓட்டிட்டு வந்துச்சு போல இருக்கு, சரி உட்கார வைங்கடா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. சார் மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க. இந்த ஜனனியை இன்னியோடு நான் ஜெயிலுக்கு அமுச்சிடுவேன், இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் அது என்னால் செய்ய முடியல, மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி விடுங்க தம்பி, அவங்க பக்கம் காத்தடிக்குது, அநியாயத்து பக்கம் எத்தனை நாள் காத்தடிக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம பக்கம் நியாயம் இருக்குல்ல, நியாயம் நிச்சயமாக ஜெயிக்கும். நீ கவலைப்படாத தம்பி, அதுக்காக தான் இவ்வளோ குடிச்சிருக்கியா, வேணா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிகுணசேகரன். சார் இல்லை சார், என் மனசே தாங்கலை, ஐயோ என்னால் முடியலையே, அவளை உள்ள தள்ளுறதுக்காக என்னென்னமோ பிளானை போட்டேன் சார், எல்லாமே சொதப்பிடிச்சே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்காரு. நாங்களும் தான் தம்பி அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லி குணசேகரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜனனியும் சக்தியும் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஏய் வந்துட்டியாடி, உன்னை விட மாட்டேன், என்னடி நீ ஏன் ஜெயிச்சிட்ருக்கன்னு சொல்லி மமதையில் சிரிக்கிறியா, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாரு. ஏய் நில்லுடா, என்னடா குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க, போடா வெளியே அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. என்னக்கா இது குடும்பமா இல்லை பாரா, இப்படி குடிச்சிட்டு வந்து கத்துறானுங்களே அப்படின்னு சொல்லி நந்தினி ரேணுகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னத்தை செய்யறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தலையாட்ட வேண்டியது தான், சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி ரேணுகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, இப்படி குடிச்சிட்டு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, இவனை போய் தம்பி தம்பின்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. டேய் யார் என் தம்பி யார் என் தம்பி இல்லைன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் அப்படின்னு சொல்கிறாங்க. போது நிறுத்துங்கடா, இவன் குடும்பத்தில் நுழைஞ்சதுலேருந்து ஒரே குழப்பமாக இருக்குது, இவனை போய் தம்பின்னு சொல்கிற, கூட பிறந்தவனை போய் தம்பியே இல்லைன்னு சொல்லியிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷன், பெரிய மனுஷன் தூ அப்படின்றாங்க விசாலாட்சி. அப்போ ஈஸ்வரியும் தர்ஷினியும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. தர்ஷினியை பார்த்த உடனே அந்த ராவணன் வளர ஆரம்பிக்கிறான். ஏ தர்ஷினி, என்ன உன்னை எப்படியெல்லாம் நான் மிரட்டி கூட்டிகிட்டு வந்தேன், உண்மையை சொல்லக்கூடாது உண்மையை சொல்லக்கூடாதுன்னு உன்னை கடத்தி கொண்டு போய் வச்சு இந்த ஜனனி மேலே பழிய போடுறதுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டேன், அந்த வீக்கேவை என் கையால் சுட்டேன், எல்லாம் வீணாக போச்சு, எல்லா பழியையும் இந்த ஜனனி மேலே போடலான்னு பார்த்தேன், எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வளர்றான். இது எல்லாருமே கேட்டுடுறாங்க. அடா பாவி, நீயா தர்ஷினியை கடத்தினது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வாய் மேலே கையை வச்சு மிரண்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் விசாலாட்சி, பார்த்தீங்களாடா குடிச்சு புட்டு உண்மையை வளரிட்டான் பார்த்தீங்களாடா, டேய் இவனை போய் தம்பி தம்பின்னு தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடனியே, இவன் கேட்ட இடத்துலலாம் சைன் பண்ணி கொடுத்தியே, ஏன் இப்போ புரியுதா, பாரு பாரு அவன் லட்சணத்தை அப்படின்னு சொல்லி காரி துப்புறாங்க. அவன் சொன்னதை கேட்டு ஆதி குணசேகரனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. போய் நேராக ஷட்டையை பிடிச்சி உழுக்கிறாரு. டேய் நீ சொன்னதெல்லாம் உண்மையா உண்மையா அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாரு. உடனே கதிரும் வராரு. டேய் சொல்லுடா, தர்ஷினி நீதான் கடத்தினியா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. அப்போது ராவணன் மறுபடியும் வளர்றாரு. ஆமாம் தர்ஷினி நான் கடத்தினேன், ஜனனி மேலே கொலைப்பழி போட்டேன், விகேவை நான் தான் சுட்டேன், உங்கள் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கலான்னு பேப்பரில் சைன் வாங்கினேன் அப்படின்னு எல்லாத்தையும் வளர்றாரு. இதையெல்லாம் சக்தி வீடியோ ஆதாரமாக ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. வாயாலே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட, இப்போது நீ எந்த கேஸ்லேருந்தும் தப்பிக்க முடியாது, எந்த சட்டத்துக்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. ஏண்டா ஜனனி மேலே பழியவா போட பார்க்குற, இங்கே பாரு ஜனனி, இந்த வீடியோ ஆதாரம் போதும்ல அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சூப்பர் சக்தி, இந்த ஒரு ஆதாரம் போதும், இந்த கேஸையே புரட்டி போட்டுடலாம். ஏன் மேலே பழிய போட்டு தப்பிக்க பார்த்தான் இல்லை, இப்போது அவன் வாயிலே அவனே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இதை விட ஒரு பெரிய எவிடன்ஸ்
தேவையே இல்லை. வா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு விசாலாட்சி சொல்கிறாங்க, ஏய் ஜனனி, நீ எதுக்குடி அலையிற? எல்லாத்தையும் சக்தி பார்த்துக்குவா, நீ வா. இதோ இங்கே இருக்கானுங்களே 4 பேர் தடி மாடு மாதிரி, அவனுங்க பார்த்துக்குவானுங்க, நீ வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, இவங்க கிட்டெல்லாம் எதையும் ஒப்படைச்சா சரியாக செய்ய மாட்டாங்க. இவங்கெல்லாம் அவன் பக்கமே சாயறதுக்கு தான் பார்ப்பாங்க. சக்தி ஒரு ஆளாக இருந்து எப்படி போராடுவார்? நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஞானம் கதிர் 2 பேரும் சேர்ந்து அந்த ராவணனை பொல பொலன்னு பொழக்கிறாங்க. வாயில் மூக்கிலெல்லாம் ரத்தமாக வருது. ஏண்டா எங்கள் வீட்டு பொண்ணை கடத்திட்டு எங்ககிட்டயே கதை அளக்குறியா? எங்களை பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி இருக்கா? காதில் பூ வச்ச மாதிரி இருக்கா? அண்ணன் என்னன்னு நம்மளை போய் ஏமாற்றி விட்டானேன்னு என்னன்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக போச்சே அப்படின்னு சொல்கிறாரு ஞானம். சரி விடப்பா விடப்பா, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம், விடப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் கேடு கெட்டவைகளா, பார்த்தீங்களா அரசியல் வாழ்க்கையில் இது சாதாரணமா? எப்படி பேசுகிற பத்தியா? ஏ பெரியவனே, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. நம்ப வேண்டியவங்களை நம்பாம நம்பக்கூடாதவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடனையே, உனக்கு இது தேவைதான். இந்த ஆறுங்கடி எங்கடி போனீங்க? புருஷன் பேச்சை மதித்து அவன் போட்ட கோட்டை தாண்டாமல் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு திரிஞ்சிங்களே, இப்போ பார்த்தீங்களாடி உங்கள் புருஷங்களுடைய நிலைமைய? அவன் யாரை தூக்கி வச்சு கொண்டாடினானுங்களோ அவனே தர்ஷினியை கடத்தியிருக்கான். இப்போ என்னடி சொல்ல போகிறீங்க? எல்லாரும் ஜனனிக்கு எதிராக நின்னீங்களே, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விசாலாட்சி. இதை கேட்டு ஈஸ்வரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து விசாலாட்சியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஜனனி மேலே நான் பழிய போட்டது தப்பு தான். அந்த பொண்ணு ஒன்றுமே அறியாத அப்பாவி, அவள் மேலே போய் பழிய போட்டதுக்கு நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்க போகிறேன்னு தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறாங்க. அப்போ நந்தினி ரேணுகா 2 பேரும் வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்தாருங்கடி, எதுக்காக ஏன் காலில் விழுறீங்க? போய் எல்லாரும் சரணி காலில் விழுங்க. அங்கே உங்களால் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காடு மேடெல்லாம் திரிஞ்சு நம்ம வீட்டு பிள்ளைய கண்டுபிடிச்சி கொண்டு வந்தா வீட்டுக்கு வந்தவ மேலே கொலை பழிய போட்டீங்க. தர்ஷினியை கடத்தலான்னு சொல்லி கடத்தல் பழிய போட்டீங்க. இம்புட்டையும் தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு மனசில் எம்புட்டு கவலையை அனுபவிச்சிருக்கோம். ஏண்டி வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கவ மனசில் கவலையை வச்சிருக்கலாமா? ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி வச்சிருந்தாலே அதுக்கு காரணம் நீங்கள் தானடி. அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அத்தை நீங்கள் சொன்னாலும் சொல்லலினாலும் அவள் காலில் நாங்கள் விழுந்து மன்னிப்பு கேட்க தான் போகிறோம். அது அவள் மேலே சந்தேகப்பட்டதுக்காக இல்லை, ஏன்னா நாங்கள் சந்தேகப்படவே இல்லை. அவள் நல்லவனே எங்களுக்கு தெரியும். ஆனாலும் என் புருஷங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் கூட பேசாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா. இப்போயாவது புத்தி வந்துச்சே, சரி இந்த புத்தியாவது நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனு போய் அந்த ஆதாரம் காட்டுறாங்க. அடடா விகேவா பண்ணது அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்களுடைய டீமோட குணசேகரன் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து விகே கிடக்கிற நிலைமையை பார்த்து, சார் எதுக்காக இவர் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் என் வீட்டு பிள்ளைய கடத்துவான், பார்த்து கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஞானம். இதை பாருங்க, அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு போலீஸ்க்கே உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அடிக்கலாம்? சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதையிலே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ராவணனை. அந்த எவிடன்ஸை ஜனனிக்கு ஒரு காப்பி, எல்லாருக்கும் ஒரு காப்பி அமுச்சு வைக்கிறாரு. ஏன்னா போலீஸ் ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு காப்பி அனுப்புகிறாரு சக்தி. ராவணனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து போதை தெளிஞ்ச உடனே, ஏய் யார் என்னை லாக்கப்பில் போட்டது, எதுக்காக எதுக்காக அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் ராவணன். அப்போ போலீஸ் நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. அவர் பேசினதை அவருக்கே போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ தலையில் அடிச்சுக்கிட்டு அழறாரு. ஐயோ என் வாயிலே நான் எல்லா உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கனே, எல்லாம் இந்த குடி போதையினால, என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டனே அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில் கம்பிலே முட்டிக்கிறாரு ராவணன்.